வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது பவர் ஆன் ஆஃப் பட்டன் பற்றி பார்க்கலாம். இப்போது ஒரு பட்டன் மொபைல்னால் நமக்கு தெரியும். பவர் ஆன் ஆஃப் பட்டன் இந்த இருக்குது, உள்ளே இருக்கிறது ப்ளஸ்ஸு, வெளியே இருக்கிறது மைனஸு. இல்லை உள்ளே இருக்கிறது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அது மைனஸாகவும் இருக்கலாம். வெளியே இருக்கிற அந்த ரவுண்டு வந்து அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் மைனஸை நம்ம ஷார்ட் பண்ணுதோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸை நம்ம இப்போ ரெண்டையும் ஷார்ட் பண்ணோம். மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த ப்ளஸ் மைனஸை ஷார்ட் பண்ணும்போது நமக்கு ஆன் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்து இப்போ பவர் பட்டனில் எதுவும் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வரோ ஏதோ இப்போ ஒரு சில்வர் எடுக்கும், அந்த சில்வர் டேமேஜ் ஆகிட்டு ப்ளஸ் மைனஸை ஷார்ட் பண்ண முடியல, அதனால் ஆன் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, அது டேமேஜ் ஆனால் எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மார்ட் ஃபோனில் ஆன் ஆஃப் பட்டன் இந்த இருக்குது. இது வால்யூம் டவுனு, இது வால்யூம் அப்பு, எல்லாமே ஒரு ஸ்டிப்பாக கனெக்ட் பண்ணி போர்டோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள். இப்போது நம்ம இதில் வந்து இந்த ஸ்டிப்பு கட் ஆனாலோ இல்லை இந்த சில்வர் டாட் வந்து போனாலோ மட்டும்தான் நம்ம இதை மாற்ற வேண்டிய நிலைமை வரும். அதுவும் இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் இந்த இதை எடுத்துருந்தீங்க, இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிப்பை வெளியே எடுத்திங்கன்னா தானாக வெளியே வந்துடும். அப்புறம் ஒரு ஓப்பனரோ ட்வீசரோ வச்சு மெதுவாக இதை வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு ஓப்பனரோ ட்வீசரோ வச்சு கொஞ்சம் அந்த கம்மெல்லாம் உரியுத மாதிரி போர்டுக்கு அதுக்கும் கேப் விட்டு இது ரொம்ப டைட்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த தனியாக வந்துட்டு பாருங்கள். இப்போது நமக்கு இந்த பவர் பட்டன் மட்டும் பிரச்சனை அப்படின்னா இதை வெளியே எடுத்துட்டு சில்வர் டாட்டை மட்டும் மாற்றிட்டு திரும்ப இதை நம்ம ஸ்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல டேமேஜ் ஆகி இந்த ஸ்டிப்பே கலண்டுருச்சு, இந்த இது ரெண்டாயிருச்சு, இந்த ஸ்டிப்பு டேமேஜ் ஆகிட்டுன்னா நம்ம ஸ்டிப்போடு மாற்றுறது நல்லது. இப்போது வேறு ஸ்டிப்பு வாங்கினீங்கனாலும் சேம் மெத்தடு தான். கரெக்டாக அந்த இடத்த பார்த்து வைக்கிங்க. இடத்த பார்த்து வைக்கிங்க. அதை அப்படியே லாக் பண்ணுறீங்க. கம்மு போட்டு இதிலே ஸ்டிக்கரும் கொடுத்துருப்பாங்க. இதிலே ஸ்டிக்கரும் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் கம்மு போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் ரெடி ஆயிரும். இது ஒரு மாடல். இப்போது இந்த டைப் மாடலை பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான டைப்பு. இப்போது இதில் இந்த லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸ்டிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது கனெக்ட் பண்ணுற இடத்த ரிலீஸ் பண்ணுவீங்க. சேம் மெத்தட் தான். ஸ்டிப்பை லூஸ் பண்ணுவீங்க, இதை அப்படியே எடுக்குங்க. இதே மாதிரி ஒரு புது ஸ்டிப்பில் இங்கே ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, உரிச்சிட்டு சேம் பிளேஸில் அட்டாச் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்டிப்பு நமக்கு அங்கே கனெக்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ரெண்டு டைப்பு நிறையா மாடலில் வரும். எப்பயாவது ஒரு ரேர் மாடலாக இங்கே பாருங்கள். இது லெனோவா 7000. இப்போ வர ஐட்டல் அந்த ஐகால் இந்த இதுக்கெலாம் இப்படி சால்ட்ரிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் எப்படி சால்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுவும் வேறு ஒன்றும் இல்லை, இதே மாதிரி ஸ்டிப் இந்த பார்த்த இதே ஸ்டிப்பு தான். இங்கே மட்டும் சால்ட்ரிங் இருக்கும். இதை எடுத்துட்டு சால்டர் பண்ணி திரும்ப அந்த ஸ்டிப்பை அங்கே வச்சாலே போதும். இந்த பாருங்கள், இது இப்போ ஒட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு டைப்பு. இதுதான் நிறையா ரெட்மி, விவோ, ஓப்போ எல்லா மாடல்லையும் ஆன் ஆஃப் ஸ்டிப்பாக இந்த மாடல் தான் வரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆன் ஆஃப் ஸ்டிப் அதே தான், சேம் தான். தெரியுதா?
அதே ஸ்டிப்பு தான். ஆனால் அந்த கிளிப்புக்கு பொழுதோ லாக்குக்கு பொழுதோ இங்கே வந்து இதை போர்டோட ஒட்டி வச்சுட்டாங்க. இப்போ ஒட்டி வச்சதுனால என்ன அப்படின்னா, நம்ம போர்டை ஃபுல்லாக கழட்டி இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்டிப் வாங்கி கரெக்டாக இந்த பிளேஸில் உட்கார வச்சு திரும்ப ஒட்டி திரும்ப போர்டை வச்சு நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்து எந்த இதுலேயுமே பாருங்கள், இதிலெல்லாம் போர்டே கழட்ட வேண்டாம், சால்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கலாம். இது லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டிப் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாடலையும் பாருங்கள், லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்டிப்பை மாற்றிட்டு அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். இதில் எதுலேயுமே நம்ம போர்டை தனியாக செப்பரேட்டாக கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த டைப்புக்கு நம்ம போர்டை தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி திரும்ப இதை வாங்கி நம்ம பேஸ்ட்டு போட்டு கம்மு போட்டு ஒட்டி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து போர்டை வச்சு நம்ம செக் பண்ணணும். இப்போது 4 டைப் ஆஃப் உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்டிப்பு ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொல்லியிருக்கேன். இந்த இதெல்லாம் ஈஸியாக நீங்களே மாட்டிடலாம். இப்போ இந்த மாடல் மட்டும்தான் நீங்கள் போர்டை கழட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமையாக போர்டை கழட்டி அதுக்கப்புறம் இந்த ஸ்டிப்பு வாங்கி நீங்கள் கம் போட்டு ஒட்டி அதுக்கப்புறம் வச்சு தான் இது ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ இந்த இதெல்லாம் நீங்களே மாற்றிடலாம். இந்த டைப் ஆஃப் ஆன் ஆஃப் ஸ்டிப்புக்கு மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு சர்வீஸ் வீடியோ எடுத்து நான் உங்களை போட்டு விடுறேன். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இது கூட ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி டைப் இந்த 3 விதமான டைப் வந்தால் நீங்களே சால்டர் மிஷின் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணணும். மித்த 2க்கும் எதுக்கும் சால்டர் தேவையில்லை, ஒரு பேஸ்ட் மட்டும் போதும். இந்த இதுக்கும் பேஸ்ட் வேணும். ஆனால் இந்த போர்டை கழட்டி எடுக்க ஓரளவுக்கு பொறுமையாக அந்த வேலையை பார்க்கணும். இந்த மாடல் மட்டும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சர்வீஸாக நான் போட்டு விடுறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ஆன் ஆஃப் ஸ்டிப் போனால் எப்படி மாற்றணும் என்ன ஏதுன்னு எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷனாக இருந்தால் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா சந்தேகங்களையும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி விடுதேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.